திஸ் இஸ் மது ஃப்ரம் ஜைடா ஃபோட்டோகிராஃபி. நாங்கள் கிளியோபாட்ரா ஷூட் பண்ணணும்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ ஏஐ வச்சு இந்த ஷூட் பண்ணணும்னு நாங்கள் நினச்சோம். அப்போ வந்து கிளியோபாட்ராவோட ஷூட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்தது. அதுக்கு ஆப்டான பர்சன் வந்து ஒரு செலிப்ரிட்டி. டேரெக்டாக வந்து அப்ரோச் பண்ணோம். அதுக்கப்புறம் நேரில் அவங்க போய் பார்க்கும்போது அவங்ககிட்ட சொன்ன அந்த மாதிரி கிளியோபாட்ரா ஷூட் ஒன்று பண்ணணும், இந்த மாதிரி ஏஐ டூல் யூஸ் பண்ணி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருந்தோம். இந்த எஜிப்ஷியன் குயின் அந்த ஷூட் பண்ணணும்னு அவங்களுக்கு ஒரு ட்ரீமில் இருந்தாங்க. அது வந்து கேட்ட உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஷூட்டுக்கு அவங்களும் நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாங்க. வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் இட். நாங்கள் நிறையா ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு போய் மேடம்கிட்ட காமிச்சோம். இந்த ஷூட்டில் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் லைக் நெக் பீஸு, அது ஹெட்டு, க்ரௌன், கோப்ரா ஸ்டிக்கு, அந்த பிரேஸ்லெட்டு, ஆங்க்லெட்டு, அவங்க வேர் பண்ணுற காஸ்டியூம், இதெல்லாமே வந்து நாங்கள் க்ரியேட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஏன்னா வந்து இதை சோர்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம். எங்கேயுமே இது அவைலபிள் இல்லை. இந்த ஷூட் நல்லா ரியலாக வேணுங்கிறதுக்காக நாங்கள் க்ரியேட் பண்ணணும். This is Priyadharshini, creative head. கிளியோபாட்ரா ஷூட்டுக்காக நாங்கள் காஸ்டியூம்ஸ் அண்ட் அக்சசரிஸ்க்காக நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். காஸ்டியூம்ஸ் வந்து ஆப்டாக இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் மெட்டீரியல்லேருந்து எல்லாமே வந்து நாங்கள் சோர்ஸ் பண்ணி மெட்டீரியல் சூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பர்டிகுலராக இருந்திருக்கோம். அக்சசரிஸ் ஏன்ஷியன்ட் ஈஜிப்ஷியன் லுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நிறையா வந்து அதுக்காக ஸ்டோன்ஸு, செர்பன்ஸு, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து பார்த்து பண்ணியிருக்கோம். நைட் அண்ட் டேவாக ஒர்க் பண்ணியிருக்கோம். காஸ்டியூம் டிசைனர் ஸ்ருதி, அவங்க ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி த ஷூட் ஹஸ் கம் அவுட் குட். ஹாய், ஐ எம் ராதாநந்தி, மேக்கப் ஆர்டிஸ்ட். அண்ட் என்னோட ஃப்ரெண்டு வந்து ஜைடா மது வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தார். கிளியோபாட்ரா மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தார் ரொம்ப நாளாக. அண்ட் அந்த கான்செப்ட் வச்சு அவருக்கு ஒரு மாடலையும் செலக்ட் பண்ணி கொண்டு வந்தார். அவங்க வந்து ஒரு பெரிய செலிப்ரிட்டி. அந்த செலிப்ரிட்டிக்கு மேக்கப் பண்ணணும்னு நினச்சோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அந்த கான்செப்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நாங்கள் நிறைய உட்காந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். நிறைய பழைய ஏன்ஷியன்ட் பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம். அண்ட் நிறையா சிஸ்டமில் உட்காந்து ஏஐயில் உட்காந்து ஒர்க் பண்ணி அவர் ஒரு மேக்கப் லுக் கடைசி ஃபைனல் லுக் வேணும்னு சொல்லி எனக்கு கொண்டு கொடுத்தாரு. ஸோ இதே லுக்கை ரீக்ரியேட் பண்ணோன்னு எனக்கு கண்டிஷனும் கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த லுக்கை வந்து நான் ரீக்ரியேட் பண்ணேன். ஃபேஸ் ஒவ்வொரு இன்ச்சாக நாங்கள் நோட் பண்ணி, ஸோ ஐ மேக்கப், அப்புறம் ஃபேஸில் எப்படி கான்ட்ரிங் பண்ணால் அந்த லுக் வரும், அவங்களுக்கு எப்படி சூட் ஆகும், அவங்க ஸ்கின் டோனுக்கு எப்படி சூட் ஆகும், அதே மாதிரி ஏன்ஷியன்ட் லுக் மறைக்காமல் நியூ மாடர்ன் லுக் கொடுக்காம ஏன்ஷியன்ட் லுக்கே வரா மாதிரி அந்த மாதிரியும், அந்த நேச்சுரல் ஸ்கின் டோன், லிப் டோன் எல்லாமே அதே மாதிரி வரா மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணி அதே இது ரீக்ரியேட் பண்ணோம். அந்த ஷூட் வென் டில் நைட் 10 o'clock வரைக்கும் போச்சு. அப்புறம் ஆக்சரிஸ் சொல்ல போனால் மது வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணார். அதுக்கு டே அண்ட் நைட் உட்காந்து ஃபுல் ஆக்சரிஸ் எல்லாம் கையிலே பண்ணி ரொம்ப நான் அவங்க ஒய்ஃப் மது எல்லாம் உட்காந்து போய் பர்ச்சேஸ் பண்ணி, ஸோ அதுக்கு நல்லா ஒர்க் பண்ணி ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த லுக்கை. அண்ட் இட் ஹஸ் கம் அவுட் வெரி வெல்.